ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திக் த ட்ரேடர். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண டேட் வந்து சண்டே 16th ஜூன். நிறைய மெம்பர்ஸ் வந்து நீங்கள் ஸ்விங் கம்யூனிட்டியில் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறீங்க, ஸோ ஃப்ரீயாக தரல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த தடவை ஸ்விங் கம்யூனிட்டி குரூப்க்கு அப்டேட் தரதுக்கு முன்னாடி வரக்கூடிய நாட்களில் என்னென்ன ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், ஃபண்டமெண்டலாக என்ன ஸ்டாக்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த ஸ்டாக்ஸில் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற அப்டேட்டை ஃபஸ்ட் டைமாக நான் ஃப்ரீயாக அப்டேட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மோர் தென் நம்ம வந்து ஒரு 15 ஸ்டாக்ஸ் மேலே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லா ஸ்டாக்ஸுமே ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸ், ப்ளஸ் வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் தரக்கூடிய ஸ்டாக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு, ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் கூட இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் பிஃபோராகவே ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்து கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்க. நம்ம சேனல் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணவங்களுக்கு என்ன சார் யூஸ்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நான் 3 வீக்ஸ் பிஃபோர் நான் கொடுத்துருக்க ஸ்டாக்ஸ், அதாவது 23/5 அன்னைக்கு நான் மெம்பர்ஸ் ஒன்லி கமெண்ட்டில் நான் ஸ்டாக்ஸ் டு ஃபோக்கஸ் குட் ஃபண்டமெண்டல் கொடுத்துற ஸ்டாக்ஸ். நீங்கள் 23/5லேருந்து இப்போ டேட் வந்து 16th ஜூன் ஆக போகுது. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்டாக்ஸும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கும். உதாரணத்துக்கு IIFL சொல்லணும் அப்படின்னா மோர் தென் 15%, டாக்டர் ரெட்டி மோர் தென் 4%, RBL பேங்க் மோர் தென் 4%, கரூர் பேங்க் மோர் தென் 4%. அதே மாதிரி மகாராஷ்டிரா சீம்லெஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 600 நியர்பையில் இருக்குது. நான் 3 வீக்ஸ் பிஃபோர் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஜிண்டால் சா வந்து 552 நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ மோர் தென் 562 ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் 1 மந்த் பிஃபோர் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். PFC, கோல் இந்தியா, பிர்லா கார்பரேஷன் எல்லாமே ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இது எல்லாமே நான் வந்து என்னோடய ஸ்விங் கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்விங் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ஃபர்தர் நான் அப்டேட் பண்ணுவேன். நல்லா ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் மேலே வரக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்டேட் பண்ணுவேன். அது எல்லாமே நம்ம இப்போது இந்த வீடியோ கிளியராக பார்க்க போகிறோம். அண்ட் தென் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே பார்த்தோன்னா திஸ் இஸ் ஏ மே மந்த் பர்ஃபார்மன்ஸ். நம்மளோட ஸ்விங் கம்யூனிட்டியில் இருக்கிற குரூப்ஸ் நான் போட்டிருக்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லெட் கோ டு இந்த வீடியோ. நம்ம இந்த வீடியோக்கு ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ பிஃபோர் நம்ம இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 23,465 இருக்குது நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ். ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23,200 அப்படிங்கிற நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா. மோர் தென் ஒரு 5 டேஸ் நல்ல ஒரு கன்சால்டேட் பண்ணியிருக்கு. இந்த கன்சால்டேட்டுக்கு மேலே வரும் பட்சத்தில் we can expect 23,800. ஸோ கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 23,800 23,200 அப்படிங்கிறது மேக்ஸிமம் டார்கெட்டாக இருக்கும் பேஸ்ட் ஆன் த நிஃப்டியோட ஃபண்டமெண்டல்ஸ். 24,200க்கு மேலே கண்டிப்பாக நான் லாங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். அப்படி 24,200க்கு மேலே லாங் போகுதுன்னா மார்க்கெட் அங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு தெளிவாக இருக்கும். ஸோ அதிகபட்சம் மார்க்கெட் 23,800 24,200 இந்த ஏரியாக்குள்ளார இருந்துச்சுன்னா மச் பெட்டர். அதுக்கு மேலே போகுதுன்னா கண்டிப்பாக நிஃப்டி ஓவர் வெயிட்டேஜாக மாறிடும், அங்கேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் see this பேங்க் நிஃப்டி ஆல்சோ சப்போர்ட் வந்து 48,900. இப்போது மார்க்கெட் 50,000ல் இருக்குது. 50,252க்கு மேலே மார்க்கெட் ஸ்ட்ராங்காக மேலே வருது அப்படின்னா இந்த வீக்கில் கண்டிப்பாக 52,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. we can expecting more than 2,000 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக 48,000 போகுதுன்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க, லாங் எடுக்கலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டி ரொம்ப லோ வேல்யூவேஷன் தான். நிஃப்டி போன அளவுக்கு பேங்க் நிஃப்டி இன்னும் போகலை. ஸோ 48,000லாம் வருதுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 2 மாதத்துக்கு நம்ம லாங் கேரி பண்ணால் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்வேஸ் கேரி இருந்தால் லாங்கான சினாரியோ பார்க்கலாம். பட் நிஃப்டி 24,200க்கு மேலே லாங் எடுக்க வேண்டிய வாய்ப்பு வேண்டாம். ஸோ அங்கேருந்து மேபி மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கலாம். இது இப்போ இருக்கிற இண்டெக்ஸ் ஒரு சினாரியோ. ஓகே, இப்போ நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் லோலேருந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் KRBL. இந்த KRBL நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா? ஸோ அவங்கள தான் KRBL பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வால்யூமோட மேலே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃபார் கம்மிங் டேஸில் KRBL அப்படிங்கிறது 338 அண்ட் தென் 375 போகிறது நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா KRBL 52 வீக்ஸோட லோ நியர்பை இருக்குது. அதாவது என்ன மீனிங் எப்படின்னா நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து கரெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இதை நம்ம ஃபண்டமெண்டலாக ஆல்சோ நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாக்கோட PE 11.9ல் இருக்குது. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.11. ஸோ ப்ராஃபிட் க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி சேல்ஸ் க்ரோத்தும் கண்டிப்பாக கம்மியாக இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ 325, பட் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 310 தான் இருக்குது.
லெட்ஸ் see this profit and loss பார்க்கும்போது 2023 Q1Q விட 2024 Q1Q கம்மியாக இருக்குதாம். பட் ஆனால் குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது இட்ஸ் மோர் தென் இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ Q1Q கம்மியானனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி இயர் ஆண்ட் இயர் கம்மியானது தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டரோட ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக இருக்கனால தான் ப்ரைஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக சஸ்டெயின் பண்ணியிருக்கு. லெட்ஸ் திஸ் கேஷ் ஃப்ளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி நெகட்டிவில் இருக்குது, அதே மாதிரி இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி நெகட்டிவில் இருக்குது, அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி ஆல்சோ ப்ராஃபிட்டில் இருக்குது. இது நல்ல விஷயம் தான். இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸோட ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகியிருக்கு கடந்த 3 வருஷமாக. ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஆகியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எஃப்ஐஎஸோட ஸ்டேக்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் நடந்திருக்கு. கவர்மெண்ட் ஸ்டேக்ஸ் ஆல்சோ 6.26, டிஏஎஸோட ஸ்டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. பப்ளிக் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிருக்கு. ஸோ தட் கேஆர்பி லிமிடெட் வந்து வீக்லி அனாலிசிஸ் பார்க்கும்போது நல்ல வால்யூமோட மேலே வந்திருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கேஆர்பி லிமிடெட் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது நம்பர் 1 ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டாக்ஸில் நான் வீக்லி அனாலிசிஸ் போகாமல் டெய்லி அனாலிசிஸ் வந்தால் கூட டெய்லி அனாலிசிஸில் நல்ல வால்யூமோட கேண்டில் நல்ல ஒரு ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ தட் வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் தென் 10% ஃப்ரம் திஸ் லெவல். ஸோ கண்டிப்பாக நம்ம கரண்ட் ப்ரைஸ்லேருந்து மோர் தென் நம்ம வந்து அட்லீஸ்ட் 10% அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த கேஆர்பி லிமிட்டெடில். ஓகே, இந்த ஒரு ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் தென் செகண்ட் போகக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்னா தட் இஸ் டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ். டேன்லா பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் see this வீக்லி அனாலிசிஸில் டேன்லா பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இதோட ஹை மேட் பண்ணது 2000, இப்போ ட்ரேட் நடக்குது 967, கிட்டத்தட்ட மோர் தென் 50% வரைக்கும் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வீக்கில் நல்ல வால்யூமோட கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ தட் see this டே கேண்டில் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூமோட ஃபார்ம் நடந்திருக்கு. அதே மாதிரி ஃபண்டமெண்டலாக டேன்லா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி குட் கம்பெனி, ஃபண்டமெண்டலாக சூப்பராகவும் இருக்குது. அதையும் நான் செக் பண்ணியிருக்கேன். இண்டஸ்ட்ரி பியோட கம்மியாக தான் இருக்குது. டெப் டு equity 0.04 தான், பெருசாக டெப்ட்டும் எதுவும் இல்லை. ப்ராஃபிட் க்ரோத்தும் இருக்குது, சேல்ஸ் க்ரோத்தும் இருக்குது. டேன்லா பார்த்தீங்கன்னா அவங்களோட மேஜர் கஸ்டமர்ஸே ஏர்டெல், கூகுள், ஃபேஸ்புக், லிங்க்டின், HDFC பேங்க், கொடாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், சிமெஸ், இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ், ட்ரூகாலர் ஆல்சோ இவங்களோட கஸ்டமர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்ஸ் தான் பண்ணுறாங்க. 2022 539, 23 448, 24 548. அதே மாதிரி Q1Q பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி கான்ஸ்டன்ட். 100 சொல்லி இந்த நம்பர்ஸை ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. மேபி இந்த வரக்கூடிய குவார்ட்டர்ஸில் இந்த 130க்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா இந்த ஸ்டாக்ஸு கண்டிப்பாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ். லெட்ஸ் see this கேஷ் ஃப்ளோ ஆல்சோ நல்லா தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி ரொம்ப அழகாக இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எஃப்ஐஎஸோட ஷேர்ஸ் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் டிஏ ஷேர் கம்மியாக இருக்குது. பட் ப்ரொமோட்டர்ஸோட ஷேர்ஸ் தான் கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ டேன்லா பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லோலேருந்து வர நல்ல ஒரு ஸ்டாக் ஆல்சோ. இட்ஸ் வால்யூம் ஜெனரேட்டட். வி கேன் see இந்த ப்ரைஸ்லேருந்து நம்ம ஒரு 10% எதிர்பார்த்தோன்னா கூட கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1070 எதிர்பார்க்கலாம். பட் கண்டிப்பாக இதுதான் பிரேக் அவுட்டோட லைனே 1025 அப்படிங்கிறது. நம்ம 1025க்கே டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் எதிர்பார்த்தோன்னா கூட கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் வி கேன் கெட் 5.8% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேஆர்பிஎலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டேன்லா பிளாட்ஃபார்ம் இஸ் ஏ வெரி குட் பிக். ஓகே, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் மகாராஷ்டிரா சீம்லெஸ். இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் நான் ஆல்ரெடி வந்து குரூப்பில் அப்டேட் பண்ண ஸ்டாக்ஸ் தான். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படிங்கிறது 688 ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வி கேன் எக்ஸ்பெக்ட் 711 பிரேக் பண்ணிச்சுன்னா 778 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபண்டமெண்டலாக இது நல்ல ஒரு ஸ்டாக்ஸ் தான். லெட்ஸ் see this மகாராஷ்டிரா சீம்லெஸ். பிபிஇ ரேஷியோ 9.69. ஆக்சுவலாக இங்கே 1988 கம்பெனி வச்சுருக்காங்க. இவங்களோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பைப்ஸும் டியூப்ஸும் மேனேஜ் பண்ணுறது தான். 55% மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா சிம்லெஸ் பைப்ஸை மேக் பண்ணுறதுக்காகவும் ரிமைனிங் 18% பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி EWR பைப்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. லெட்ஸ் see this ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் நல்லாவே மேட் நடந்திருக்கு. பட் குவார்ட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் கிராஜுவலாக நல்லாவே ப்ராஃபிட்ஸ் பண்ணுற ஒரு கம்பெனி தான் இந்த மகாராஷ்டிரா சிம்லெஸ். லெட்ஸ் see this கேஷ் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி நெகட்டிவில் இருக்குது, ஃபினான்சிங் நெகட்டிவில் இருக்குது. நல்ல ஒரு சினாரியோ தான். ஸோ தட் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் 688லேருந்து அட்லீஸ்ட் நம்ம 776 நம்ம பார்த்தோன்னா கூட கிட்டத்தட்ட வி கேன் கெட் மோர் தென் 12% கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
ஸோ தட் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மேலே உயர்க்கூடிய பங்கில் மகாராஷ்டிரா சிம்லஸும் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம 3 ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன பண்ணால் தட் இஸ் என்எம்டிசி. என்எம்டிசி இந்த குவார்ட்டரில் எம்எஸ்சியை ரீபேலன்ஸ் பண்ண ஒரு ஸ்டாக் தான் என்எம்டிசி. ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து 267 இருக்குது. வி கேன் எக்ஸ்பெக்ட் த ஹை நம்ம எதிர்பார்த்த கூட கரண்ட் ப்ரைஸ்லேருந்து வி கேன் கெட் மோர் தென் 6.28%. பட் என்னோட டார்கெட் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்ஸ் வந்து 320 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 320 நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா வி கேன் மேட் மோர் தென் 19.45% கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. திஸ் இஸ் என்னோட பிக்கில் வரக்கூடிய நாட்களில் பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸில் 3வது பிளேஸில் இருக்குது. தட் இஸ் என்எம்டிசி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் ஜிஎஸ்பிஎல், குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 304 ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது. மோர் தென் இந்த பிளேஸை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ண முடியாமல் நின்றுட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஃபண்டமெண்டலாக ரொம்ப நல்ல ஸ்டாக்ஸ் தான். தட் இஸ் ஜிஎஸ்பிஎல். ஸோ ஜிஎஸ்பிஎல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரி பிஇயோட ஸ்டாக் பிஇ 10.6 இருக்குது. ப்ராஃபிட் குரோத் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சேல்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.01 தான் இருக்குது. லெட்ஸ் சீ திஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இயர் ஆண்ட் இயர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தான். பட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு கடந்த குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் அதிகமான ரிசல்ட்ஸை கொடுத்தாலும் இயர் ஆண்ட் இயர் குறைஞ்சதுனால ஜிஎஸ்பியால் மேலே வர முடியல. பட் நல்ல ப்ராஃபிட்ஸ் காமிச்சாங்க. கரண்ட் இயர் நல்ல ப்ராஃபிட்ஸ் காமிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் சூப்பராக மேலே வந்துடும். லெட்ஸ் சீ திஸ் கேஷ் ஃப்ளோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ஸ் வந்து 2203 இந்த இயரில். இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி ஆல்சோ ரொம்ப அழகாக இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் ஓரளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எஃப்ஐஎஸ் கொஞ்சம் கம்மியாகிருக்கு. டிஏஎஸ் கொஞ்சம் அதே கான்ஸ்டண்ட்டில் இருக்குது. பப்ளிக் ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெருசாக ஒரு சேஞ்ச் எதுவும் இல்லை. ஸோ ஜிஎஸ்பிஎல் பொறுத்தவரை இந்த 300க்கு நல்ல ஒரு வால்யூமோட மேலே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் ஃபர்தராக கிட்டத்தட்ட இந்த 309 பிரேக் பண்ணும் பட்சத்தில் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஏ மோர் தென் 10% ஃப்ரம் திஸ் லெவல். ஸோ நம்ம 309லேருந்து நம்ம 10% வச்சா கூட அட்லீஸ்ட் நம்ம இந்த கேப் ஃபில்லிங் நம்ம டார்கெட்டாக வச்சால் கூட we can get more than 20% from GSPL. ஸோ 4th பிக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னா தட் இஸ் எல்டி மைண்ட்ரி லிமிடெட். எல்டி மைண்ட்ரி லிமிடெட் பார்த்தீங்கன்னா மோர் தென் கிட்டத்தட்ட இப்போ 5000 மேலே ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா வெரி குட், ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு கரெக்டாக இருக்கிற ஸ்டாக்ஸ் கூட. ஸோ என்எஸ்டிபியோட ஸ்டாக்கோட போய் நல்லாவே கரெக்டாக இருக்குது. சேல்ஸ் க்ரோத் ஆல்சோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட் தான். டெப்ட் டு ஈக்விட்டி 0.10. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கேஷ் ஃப்ளோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ஸ் நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நெக்ஸ்ட்டு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு டிவிடெண்ட்ஸ் நல்லாவே அவங்க பெய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டாக நல்லா இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் இந்த எல்என்ட்ரி மைண்ட்ரி. இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ரொமோட்டர்ஸோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எஃப்ஐஎஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் கொஞ்சம் ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிக்கோட ஷேர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் இந்த எல்என்டி பொறுத்தவரையில் வீக்லி அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லாவே மேலே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கு. we can expect 5359 கூட ஆல்மோஸ்ட் we can get more than 6.22%. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் மேலே வர சுச்சுவேஷன்ஸில் நம்ம கண்டிப்பாக 5th பிளேஸில் கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து எல்டி மைண்ட்ரி லிமிடெட். ஓகே, இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஜிஎம்டிசி. ஸோ ஜிஎம்டிசி தட் இஸ் கிட்டத்தட்ட இது என்எம்டிசிக்கு மாதிரி தான். ஸோ ஜிஎம்டிசி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 401 ட்ரேட் நடந்துகிட்ருக்கு இந்த வீக்லி சினாரியோ. லெட்ஸ் see this டெய்லி சினாரியோ. இந்த டெய்லி சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூம் ஜெனரேட் பண்ணி பிரேக் அவுட் ஸ்டேஜில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க தான் இந்த குஜராத் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ். வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் தென் 507க்கு மேலே நம்ம பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட இங்கேருந்து நம்ம ஒரு 10% பார்த்தோன்னா கூட நம்ம 446 டார்கெட்டாக மென்ஷன் பண்ணாலும் நல்ல ஒரு டார்கெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎம்டிசியில். ஸோ ஃபண்டமெண்டல் நம்ம செக் பண்ணலாம். ஜிஎம்டிசியை பொறுத்தவரை குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி பியும் ஸ்டாக் பியும் சேமாக தான் இருக்குது. ப்ராஃபிட்டோட க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது. அதேமாதிரி சேல்ஸ் க்ரோத்தும் கம்மியாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி சுத்தமாக கிடையாது. லெட்ஸ் see this ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இயர் அண்ட் இயர் கண்டிப்பாக இல்லை, கம்மியாக இருக்குதான்.
அதே மாதிரி குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே டெவலப் கொடுத்துறாங்க. ஸோ கிட்டத்தட்ட போன குவார்ட்டரோட டிசம்பரோட மார்ச் 2024 Q1Q நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ தட் இந்த ஸ்டாக்ஸ் மேலே வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பிஇ சார்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் ஹை பிஇ ரேஷியோ தான். பட் இருந்தாலும் டெக்னிக்கலி வால்யூமோட வரதுனால நம்ம இந்த பிளேஸ் வந்து 446 நம்ம டாலர் எடுத்தால் கூட நமக்கு 10% டாலர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக அச்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி இந்த ஷேர் கீழே போகிறதுக்கான வாய்ப்பும் பெருசாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடியே 2 இயர் ப்ராஃபிட்ஸ் கம்மியாக இருக்குது. Q1Q வந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கு. அடுத்த குவார்ட்டர் ப்ராஃபிட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த ஸ்டாக் நல்லாவே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே சார், 6th சினாரியோவில் பார்த்தோன்னா நம்ம GMDC பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா தட் இஸ் LICI, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லாஸ்ட் டே செஷனில் நல்ல ஒரு வால்யூமோட ஜெனரேட் பண்ணி நிப்பாட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிரேக் அவுட் அப்படிங்கிறது 1080. நம்ம இந்த 1080லேருந்து வி கேன் எக்ஸ்பெக்டிங் மோர் தென் ஒரு 10% அப்படின்னா வி கேன் கெட் 1200 கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. LIC பொறுத்தவரை லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனி. ஸோ இப்போ இருக்கிற சினாரியோவில் ஸோ வால்யூம் ஆல்சோ நல்லா ஹியூஜ் நடந்திருக்கு. ஸோ தட் நம்ம இங்கேருந்து ஒரு 11% அப்படிங்கிறது LIC கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறது தட் இஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பூனாவாலா ஃபினான்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ பூனாவாலா ஃபின்கார்ப் லிமிடெட் பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் நல்லாவே ப்ரைஸ் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு 437. ஸோ தட் வி கேன் வெயிட் ஃபார் த பிரேக் 448. ஸோ 448க்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் பூனாவாலா ஃபினான்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மோர் தென் வி கேன் எக்ஸ்பெக்ட். இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 10% எதிர்பார்த்தோம் அப்படின்னா 494 தட் இஸ் க்ளோசர் டு 500. லெட்ஸ் see this ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ ஸ்டாக்கோட பிஇ அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட்டோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, சேல்ஸ் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இந்த கம்பெனிஸ் பொறுத்தவரை கண்டிப்பாக டெப்ட் இருக்க தான் செய்யும் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் பொறுத்தவரை. ஸோ லெட்ஸ் see this இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்ஸ் மோர் தென் 1000 crores அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 8.91 இருக்கிற பிஇ ரேஷியோ EPS அப்படிங்கிறது 2173 வரைக்கும் EPS இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி கடந்த 4 குவார்ட்டர்ஸை நல்ல நம்பர்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. குறிப்பாக செப்டம்பர்ஸில் 860, அதே மாதிரி மார்ச்சில் 332. ஸோ தட் யூ கேன் செக் த பிஇ ரேஷியோ. EPS ஃபென்டாஸ்டிக்காக க்ரோவாக இருந்தாலும் ஆனால் மார்க்கெட் மேலே வரலை. ஸோ தட் பூனாவாலா ஃபினான்ஸ் அப்படிங்கிறது 448 மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஒரு ஸ்டாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கன்சிடரேஷன் பூனாவாலா ஃபினான்ஸ். ஓகே, அந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் HDFC பேங்க். HDFC பேங்க் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், HDFC லைஃப் இன்சூரன்ஸ். ஓகே, HDFC லைஃப் பார்த்திங்கன்னா நல்ல வால்யூமோட மேலே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 580க்கு மேலே வந்திருக்கு. இப்போ இருக்கிற டாமினேஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனை விட ஒரு ஹை மார்க்கெட்டில் நல்ல ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம HDFC லைஃப் இன்சூரன்ஸை. ஸோ தட் HDFC லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பீரியடாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதேமாதிரி ப்ராஃபிட் க்ரோத் சேல்ஸ் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். டெப்ட் டு ஈக்விட்டி சுத்தமாக கிடையாது HDFC லைஃப் பொறுத்தவரை. லெட்ஸ் see this ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இயர் ஆன் இயர் நல்லாவே க்ரோ ஆகியிருக்கு. அதே மாதிரி குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் நல்லாவே க்ரோ ஆகியிருக்கு. கேஷ் ஃப்ளோ ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ச்சேஸில் நல்லாவே செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பொறுத்தவரை அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் பெய்ட் பண்ணியிருக்காங்க. RBIக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க பெய்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ தட் இதுவும் ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. டெக்னிக்கலி நல்ல வால்யூம் ஜெனரேட் பண்ணியிருக்கு 560 to 580. ஸோ தட் வி கேன் எக்ஸ்பெக்ட் 600 to 640 அப்படிங்கும் போது நமக்கான ப்ராஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா மோர் தென் 7% கெயின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது HDFC பேங்க் பொறுத்தவரை. எகெயின் நான் பேங்க்னே சொல்கிறேன், HDFC லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்தவரை. ஸோ திஸ் இஸ் மை அனதர் ஒன் பிக். இப்போ இருக்கிற டெக்னிக்கலில் நல்லாவே லோலேருந்து மேலே வர ஸ்டாக்ஸில் HDFC லைஃப் ஆல்சோ கண்டிப்பாக நம்ம இங்கே கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஜம்மு JK பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் பார்த்திங்கன்னா 122 சம்திங் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் வி கேன் எக்ஸ்பெக்ட் 124.85க்கு மேலே ட்ரேட் ஆகும் பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக இங்கேருந்து தாராளமாக நல்ல ஒரு பர்சன்டேஜ் எதிர்பார்க்கலாம். வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் தென் 10%
கிட்டத்தட்ட 137 வரைக்கும் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இல்லை எனக்கு 10% வேணாம் 4% வேணும்னா கண்டிப்பாக டார்கெட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 125க்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜேகே பேங்க் நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்துருக்க ஸ்டாக்ஸ் நல்ல ஸ்டாக்ஸ், ஸோ நல்ல ஃபண்டமெண்டாக நல்லா இருக்க ஸ்டாக்ஸ் மோர் தென் 10 ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் இருக்குது. நான் வந்து பிரேக் அவுட்டில் மேலே போகும் அப்படின்னு சொல்ல வரல, லோலேருந்து ஹை கன்விக்ஷனாக நல்ல ஸ்டாக்ஸ்லாம் மேலே வரும் அப்படிங்கிற சினாரியோவில் இந்த ஸ்டாக்ஸை நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்ஃபேக்ட் ஒரு ஸ்விங் ட்ரேடாக இருந்தாலோ இல்லை நீங்கள் இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கு பிஃபோராக உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம ஸ்விங் கம்பெனி நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சாலும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் அதிலே நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணலாம். டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.